ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். நம்மளுக்கான பானிபூரி சாப்பிட இந்த மசாலாவில் கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்குங்க. புது விதமான ஒரு டேஸ்ட்டை. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் இருக்கிற ஒரு பானிபூரி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி நாம் இங்கே தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். பானிபூரியை ரொம்ப நாள் எனக்கு ரிவ்யூ பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதை இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி அந்த ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றிக்கோங்க. சரி வாங்க, பானிபூரி ஆர்டர் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னா, பானிபூரி வந்து எப்பவுமே நார்மலாக இருக்கும். பட் அந்த சேர்வா அது இதுன்னு இன்றைக்கி கொஞ்சம் நாம் ஸ்பெஷலாக அப்படி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் போய்ட்டு அவர்கிட்ட பானிபூரி ஆர்டர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த பானிபூரி கடை சாய் பாலாஜி அப்படின்ற ஒரு பானிபூரி கடைக்கு தாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். நான் வந்தபோது இந்த ரோட்டு ஓரமாக இந்த கடை மட்டும் தாங்க இருந்துச்சு. சரி, இங்கே ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு பிளேட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அதில் கொஞ்சம் ஆனியனை போட்டு கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா மாதிரி இருக்குது, அதை முக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பானியில் முக்கி அதை நம்ம கையில் கொடுத்துட்றாருங்க. வாங்க நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பானிபூரியை எடுத்து அந்த மசாலாவில் முக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பானி இருக்குது பாருங்கள், அதில் முக்கி எடுத்து கொடுத்துட்றாரு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கான பானிபூரி காரம் வந்து அந்த மசாலா இருக்குது பாருங்கள், அந்த மசாலாவில் கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்குங்க. மற்றபடி எல்லாம் ஓகே. லாஸ்ட்டாக அந்த பானியும் நல்லா மிக்ஸாக இருக்குது. இப்போ வந்து இது கூட வந்து காரமாக ஏதோ போட்டு கொடுத்துருக்காரு. அது இருக்குது, காரமாக ஒரு இது வச்சுருக்காரு, அதை போட்டு வச்சுருக்காரு தம்பி. நான் வந்து காரம்னு நினச்சேன், பட் வந்து காரம் கிடையாது. அது வந்து ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்குது. அது வந்து காட்டுறாரு, இதுதாங்க அது ஸ்வீட் மாதிரி எதோ இருக்குது. இந்த மசாலாவில் போட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே முக்கி அப்புறம் அந்த பானியில் முக்கி கொடுக்குறாரு. இது வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது ஃபுல்லாக இருக்குத பார்த்து அதுக்கப்புறமா தான் தெரியுது. தம்பி வந்து புது விதமான ஒரு டேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க. பக்கா ஒரு டேஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பானிபூரியில் வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் இது வந்து புது விதமாக ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நான் ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். இது நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து. அதனால் இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஊற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து அவரும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சு ஊற்றுறாங்க. ரேட்டு வந்து அடிக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. லாஸ்ட் ஒன்றுங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தோம்னா, கோபி மஞ்சூரி இருக்குங்க, அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக அதையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். தம்பி வந்து ரெடி பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பானி குடிக்காமல் போனால் நல்லா இருக்காதுங்க. காரமாக செம்மையாக இருக்குங்க.
குழந்தைங்களெல்லாம் வந்துட்டாங்க. நம்மளுக்கான கோபி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். கோபி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். சுட சுட அப்படியே கொடுத்துருக்காரு. அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. கண்ணெல்லாம் கலங்குது. நான் வந்து காரம் கொஞ்சம் போட்டேன்னா காரம் வந்து அதிகமாக போட்டிருக்காரு. அவர் வந்து ரொம்ப காரமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. அதில் கூட சொல்ல முடியாது. காரம் வந்து நான் வந்து அதிகமாக போட்டேன்னா அவரும் அதிகமாக தான் போட்டிருக்காரு. ஆனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காரு. அந்த ப்ராப்ளம். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. வந்து பானிபூரியோட நான் வந்து கோபி தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன். இந்த பானிபூரி கடைகளுக்கு போனேன் அந்த அளவுக்கு ஓகேங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.